எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. இதுவரைக்கும் 2 கட்டமா நடந்துச்சுல. இதுல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் விமர்சனம் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. நேத்து என்னடான்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு. இதுதான் டாக் ஆஃப் த டவுனே. என்னப்பா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதல்வரை நோக்கி விமர்சனங்களை தான் முன் வைப்பாங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருடைய யோசனையும் இருந்துச்சு. அப்படி ஒரு கியூரியாசிட்டியில தான் இந்த வீடியோ போய் நம்மளுமே பார்த்தோம். ஆனா அந்த வீடியோக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற ஒரு செய்கை செஞ்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போய் நீங்களே பாருங்க. 8 மாசம் தான் ஆயுள் காலம். திமுக அரசுடைய ஆயுள் காலம் 8 மாசம் இருக்குது. ஆக இப்பொழுது நலங்காக்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவர் பேர்ல வச்சு அறிவிச்சு இப்போ நலங்காக்குறாராம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தில்லுமுள்ளு எல்லாமே நாட்டு மக்களுக்கு நன்றா தெரியும். தேர்தல் வந்தா எப்படி எப்படி அறிவிப்புகள் விடுவீங்கள் என்று கவர்ச்சகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே நீங்கள் மிக மிக புத்திசாலி என்று எல்லோருக்கும் தெரியும்.